உங்கள் கரியரில் இன்னொரு முக்கியமான படம் 96. 96 வந்து ஒரு அற்புதமான படம் சார் அது. அது பிரேம் அவர் எழுதுனதே ரொம்ப சூப்பராக எழுதினார் சார். நான் படம் வந்தபோது நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணி யார் படித்தாலும் அவங்க நடிக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு 100%. அவரோட ரைட்டிங் வந்து பிரமாதமாக இருக்கும். நான் மெய்யழகன்னு படிச்சிருக்கேன். அப்புறம் அவர் இன்னும் ஒரு 2 கதையும் சொல்லியிருக்காரு. அவரோட ரைட்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப பிரமாதம், சந்தேகம் இல்லாமல். அந்த படம் வந்து ஒர்க் பண்ணும்போது தெரியாது, அது இவ்வளோ பேருக்கு கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் அவர் மைண்டில் இருந்திருக்கலாம், பிரேம் சார் மைண்டில் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது அவ்வளோ பேர் தொட்டு இன்ன வரைக்கும் அதுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண படம். எல்லாரும் பெருசாக தான். நான் நிஜமாக நான் எதிர்பார்க்கல. ஆனால் அது படத்தோட வெற்றி வேணா, அது படம் ரிலீஸ் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லும்போதும் அது பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. ஆமாம், ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. நான் வாங்கின சம்பளத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். தெரியும். எனக்கு அது ரிலீஸ் ஆனால் போதும்னு இருந்தது. ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதும் தான் இருந்தது. ஆனால் அது கிடைச்ச வரவேற்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மறக்கடிச்சிச்சு. இது எதுவுமே தாங்க வைக்கல. அது வந்து எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு போய் மக்களை சேர்ந்தா பெரிய ஆச்சரியம். அது எதிர்பார்க்கவே இல்லை.